இந்த வீட்டு வேலைக்காரன் தானே? என்னப்பா நடந்தது? யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டானுங்க. அம்மா அம்மா எங்க? அம்மா நீங்க தான் சின்ன யசமானா? பம்பாயில இருந்து பெரிய ஐயாவுக்கு அதான் உங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்தது. உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. ஐயா இருங்க, நான் போய் காப்பி விட்டு வரேன். அட காப்பி வேணா ஒண்ணு வேணாம்ப்பா. அந்த தந்தி எங்க? இதோ நீங்க அமெரிக்காவில இருந்து வரப்போறீங்கன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. I am seriously ill. Start at once or வேதரத்னம். I am seriously ill. வேதரத்னம். இல்லையா, அம்மா போனதுக்கு அப்புறம் லெட்டர் கூட வந்திருக்குங்க. அன்புள்ள பாபுவுக்கு தாத்தா வேதரத்னம் ஆசி. நான் உன்னை பலமுறை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டும் உன்னை இங்கு வரும்படி கடிதம் போட்டும் இதுவரை பதிலே இல்லை. எனக்கும் உன் தந்தைக்கும் ஏற்பட்டுள்ள மனஸ்தாபம் உனக்கு தெரியும். உன் தந்தை இறந்த பிறகாவது நம் குடும்ப செடியை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வருவாய் நினைத்தேன். நீயும் வரவில்லை. அவைகளையெல்லாம் நீ மனதில் வைத்துக் கொள்ளாமல் உடனடியாய் புறப்பட்டு இங்கு வந்து சேரவும். நீயும் நானும் இதுவரை ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லை. உன்னை சந்திக்காமலேயே நான் இறந்துவிடக் கூடாது என்றுதான் கெஞ்சி கேட்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். என்னுடைய ஏராளமான சொத்துக்களை அபகரித்துக் கொள்ள இங்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அது விஷயமாய் போலீசுக்கு ரிப்போர்ட் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதன் விவரம் நேரில் சொல்கிறேன். நீ இத்தனை நாள் வராததினால் அந்த சொத்துக்களை பத்திரமான ஒரு இடத்திலே வைத்து அதற்கு ஒரு பிளானையும் தயார் செய்து அதில் பாதி பிளானை இத்துடன் இணைத்திருக்கிறேன். நீதி பாதி என்னிடம் இருக்கிறது. ஆகவே நீ தாமதியாமல் புறப்பட்டு வந்து என்னையும் என் சொத்துக்களையும் காப்பாற்றுவா என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ள வேதரத்னம். ஏழ்வலை, நான் உடனே பாம்பேக்கு பிள்ளைல போயாகணும். அம்மாவை நான் இப்பவே பார்த்தாகணும். நீ வீட்டை ஜாக்கிரதை பார்த்துக்க. சரிங்க, நான் வரேன்.
ஐ ஆம் வெரி சாரி. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. வெரி ஸ்வீட். தேங்க்யூ. சார், அடிக்கடி பட்டுதா? பூ மேல விழுந்தா காயம் ஏற்படுமா? ரொம்ப கவிதை நயத்தோட பேசுறீங்களே. திடீர்னு ஒருத்தர் மேல அன்பு ஏற்பட்டா அவங்க பேசுறதெல்லாம் கவிதையா மட்டுமில்ல, இன்னும் என்னவெல்லாமோ தோணும். மிஸ்டர் பாபு, இந்தாங்க. பாபுவா? ஆமா, உங்க பேர் பாபு தானே? புத்தகத்துல போட்டிருக்கேன். ஆமா ஆமா, மை நேம் இஸ் பாபு. ஐ அம் பாபு. என்ன சார், உங்க பேரையே நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கே. என்ன பாத்தீங்களா? பேரு 18 முன்னாடி எங்க அப்பா அம்மா வச்ச பேரு நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க என்னடா? What a memory, what a memory. Your attention please. Bombay bound passengers are requested to go to the tarmac immediately. The flight is due shortly. மன்னிக்கணும். சரியா? எல்லாரும் சௌக்கியம்தான். ஆமா, சித்தப்பா வரல? அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆச்சு, கரெக்ட் டைத்துக்கு தான் வருவாரு. இருந்தாலும் என்னையும் போ சொல்லி உங்க அண்ணன் அனுப்பிச்சு வச்சாரு. தேங்க்யூ ராணி. மிஸ் லீலா, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? நம்ம பெட்டி மாறி போச்சு. என்ன? இது உங்க பெட்டி, அது என் பெட்டி. ஓ, தேங்க்யூ. நோ வெயிட். பை பை. பை பை. நீலா, நீலா. புரியுது புரியுது. போமா. பாத்தியா பாத்தியா, மறந்தே போயிட்டேன். வா வா. ராணி, உனக்கு மைதிலிக்கும் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். பாரேன். இதுதான் பிரசன்டேஷனா? ஐயோ, என்னடி இது? என் துணிமணி ஒண்ணுத்தையும் காணமே. இப்போ பெட்டி மாத்தி கொடுத்துட்டு போனானே, அவன் உன் மனச மட்டும் திருடல, பெட்டியே திருடிட்டு போயிட்டான். ஷட் அப். அவரை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? சாதாரண திருட மாதிரி தெரியல, பிளேன் திருடம் போல இருக்கு. அதோ சித்தப்பா வந்துட்டாரு, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? வேண்டாமா, இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிக்காத. உடனே நம்மள மறந்து டியூட்டியில புகுந்து திருடனை விரட்டிக்கிட்டு போயிடுவாரு. என்னம்மா நீலா, என்ன ஒரே சிரிப்பு? இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறது பின்பற்றா. சபாஷ் ராணி, சபாஷ். கம்பல்ல இருந்து ஒரு நல்ல கவிதை எடுத்து காசி புட்டியே. ஐயோ அப்பா, அது கம்பன் இல்ல, திருக்குறள். எனக்கா தெரியாது? போலீஸ்காரனுக்கே சொல்லி கொடுக்குறியா? மத்தவங்களுக்கு தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போலீஸ்காரன் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான். இந்த உஷார் இன்ஸ்பெக்டர் உமானாத் உருளைக்கிழங்குல இருந்து உமர்கயா வரையிலும், சேப்பங்கிழங்குல இருந்து ஷேக்ஸ்பியர் வரையிலும் ஆராய்ச்சி பண்ணவன். உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ண, அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் ரைட். ராணி, நீலா, வாங்க வீட்டுக்கு போலாம். வா, பெட்டி எடுத்துட்டு வா. வா வா.
நாடகம் நடைபெற்றது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றின அறிவிப்பு. தாத்தா
சாரி, ஏதோ தவறு இங்க போயிருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. இந்த தாத்தா செத்துருக்காரு, பொட்டி மாறி இருக்கு. என்ன மாடியில இருந்து கீழே தூக்கி யாருகிட்ட கதை விடுற அம்மா தாய்மார்களே, உங்களை பார்த்தா தாய்மார் மாதிரியா தெரியுது? We are teenage girls. We are 16 entering into 17. எல்லாமே அது திருடங்கப்பா எல்லாரும் இங்கிலீஷ் பேசல கொஞ்சம் கொஞ்சிருங்க. வாடிக்கு போன் பண்ணி ஒரு நிமிஷம் ஏண்டி இப்படி பேய் மாதிரி அலறீங்க? அவர் உண்மையிலேயே திருடனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. திருடனா அவ வந்து விடு. நான் ஹலோ போலீஸ் இன்ஸ்பெக்டர், who are you? மெட்ராஸ் எங்க தாத்தா பார்த்து எங்க தாத்தாவை யாரோ உங்க தாத்தா அப்புறம் போய் மொட்டை மாடியில தண்ணிக்குள்ள தீட்டானுங்களா? சரி, எங்க இருந்து பேசுறா? எந்த இடம் தெரியல சார், நான் புதுசு. ஹலோ சித்தப்பா, நான் தான் நீலா பேசுறேன். நீலாவா? நீ இப்ப இவர் சொன்னாரே அதெல்லாம் உண்மைதான். சித்தப்பா, நீங்க இவருக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும். ஆல் ரைட், நீங்க 2 பேரும் பணம் கடத்துக்கு வந்துருங்க. இதோ நானும் வந்துடுறேன். செத்து கிடக்கிறாருன்னு சொன்னியே உங்க தாத்தா? ஆமா சார், இவரே தான். வணக்கம், வாங்க வாங்க. ஆமா, என்ன இது? இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன சமாச்சாரம்? காஃபி. காஃபி. என்ன விஷயம்? விஷயம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் நல்லா இருக்கீங்களே. பையனை யாருன்னு தெரியுதா? பையனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. வந்து இப்ப பார்த்த பிறகு என்னை எரியாமலே இந்த பையன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாகுது. இருக்காதா? பாசம் உண்டாகணுமே. இவன் சாட்சாத் உங்க பேரன் தான். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கேன் தெரியுமாடா? எத்தனை கடிதம் அனுப்பி இருக்கிறேன். இப்பதாவது இந்த தாத்தாவை பார்க்க வந்து தாத்தா எனக்கு இனிமே கவலையே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இன்ஸ்பெக்டர், அம்மா, இந்த பொண்ணு யார்? என்ன இந்த பொண்ணா? இது உங்க பேரன் பம்பாய்க்கு வந்த உடனே பிடிச்ச முதல் ஃப்ரெண்ட். பையன் பெரிய ஆனாத்தான் இருப்பான் போல் இருக்கு. வருவா. ஏய், உனக்காக நான் ஒரு பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா கூட வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? இன்ஸ்பெக்டர் சார், அவங்க அப்பனுக்கு எனக்கு சண்டை, தீராத சண்டை. அவன் என் முகத்திலையும் நான் அவன் முகத்திலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் முடிக்க முடியாம போயிட்டது. சார், அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான் சார். நீங்க என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் வரேன். கோபத்தை பாரு. எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. இவர்தான் என்கிட்ட வந்து எங்க தாத்தா செத்து கிடக்குறாரு, வந்து ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டாரு. அதுக்காக இன்ஸ்பெக்டரை கூட்டிக்கிட்டு நான் இங்க வந்தேன். நீங்க விஷயம் புரியாம ஐ ஆம் வெரி சாரி. இன்ஸ்பெக்டர், நான் வரேன். நீலா, 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 நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீலா, நான் எவ்வளவுதான் சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் நான் நம்ப போறதில்ல. அதனால நான் இங்கேயே இருந்து இங்க இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்துல நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். நீலா, ப்ளீஸ். ஆல் ரைட், நீங்க தைரியமா உங்க காரியத்துல ஈடுபடுங்க. Thank you, நீலா. உதவி செய்ய எங்க அண்ணன். பாபு, சமாதானப்படுத்திட்டியா? சரி, உங்க தாத்தா காத்துக்கிட்டு இருக்காரு. ஊர்ல இருந்து வந்த புள்ள. அதை கிட்ட நினைச்சுக்கிட்டு பயப்படாம சந்தோஷமா இருக்கு. போப்பா, போ. அப்ப நாங்க வரோம். என்னம்மா நீலா, போமா? வா. நான் உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டதாக ஊரெல்லாம் டமாராட்டிட்டு இருந்திருக்கேன்.
மீரா பயக்கரங்கி கிருகிருத்து போய் வந்திருக்கான். அவன் தலையில 2 எலுமிச்சை மரத்தை ஒண்ணா வச்சு தேய்ச்சு தண்ணி ஊத்து. ஓகே. மயங்கி ஆடுவேன் ஜோரா. இன்னும் அருகே வா வா. ஒரு முறை, இன்னும் ஒரே ஒரு முறை. அம்மா. என் துணியெல்லாம் சோதனை போட்டாச்சு. அடுத்தபடியா என்ன? ஏன் மீரா அதிர்ச்சி அடைஞ்சிட்ட? பம்பரம் தன்னால சுத்தாது, சாட்டையினாலதான் சுத்துங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க வரும்போதே சந்தேகத்தோட வந்ததுனாலதான் இங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சந்தேகமாவே தோணுது. பாபு, நீங்க எதையும் நம்பாததுக்கு உங்க குழம்பி போன மனசுதான் காரணம். என் மனசை சரிப்படுத்தத்தானே எங்க தாத்தா உன்னை வளர்த்துட்டு இருக்காரு. எது எப்படியோ என்ன ஒரு தங்கச்சிலைக்கு சொந்தக்காரராக்கிட்டாரு. எந்த தங்கச்சிலைக்கு? இதோ என் கண் எதிரில தன்னுடைய மின்னல் பார்வையால ஒரு சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சு அதுக்கு ஏகபோக ராணியா நிக்கிறாளே என் மீரா, இந்த தங்கச்சிலை. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இடி மின்னலை கண்டா கொண்டாட்டத்துல மயில் தோகை விரிச்சாடாம என்ன செய்யும்? மீரா, உன் பருவம் என்ன பித்தனாக்கி. உங்க தாத்தா சொன்னாரே எலும்பிச்சம்பழம், இப்ப அதை என் தலையில வச்சுட்டே. மீரா, நான் இங்க வந்தப்போ எங்க தாத்தா செத்து கிடந்தத என் கண்ணால பார்த்தேன். இதத்தான் என்னாலே நம்ப முடியல. உன்னால மட்டுமல்ல, என்னாலே நம்ப முடியல. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. சம்திங் ஃப்ராட். அப்படின்னா இவர் உங்க தாத்தா இல்லைன்னு சொல்றீங்களா? மீரா, உண்மையே ஒரு கேள்வியா போட்டு அதுக்கு பதிலையும் நீயே சொல்லிட்ட. பயப்படாத, அந்த மைக்கோட கனெக்ஷனை நான் அப்பவே கட் பண்ணிட்டேன். இப்ப சொல்லு, யார் அந்த வேஷக்காரன்? இந்த மைக் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? புலியோட கால்ல ஆளை கழிக்கிற நகை இல்லாமலா போயிடும். மீரா, உண்மையை சொல்லு, இவன் எங்க தாத்தாவா? இது என்ன சத்தமே வரல? அவசரப்படாத மீரா, உன் தேன் குரல் இசையை கேட்டு தென்றல் கூட தூங்கிடுச்சு. அதனாலதான் இந்த ஸ்கிரீன் எல்லாம் ஆடாம அசையாம அப்படியே இருக்கு.
எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து தந்தியை நம்பி எங்க அம்மா மெட்ராஸ்ல இங்க வந்தாங்க. அவங்க இந்த பாவிங்க எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ பாபு, எனக்கு தெரியாத பல ரகசியங்கள் இங்க இருக்கு. ஆனாலும் என் கண்ணால பார்த்தேன். அப்ப எங்க பிளான்? அதான் ஒண்ணும் புரியல. ஒண்ணும் புரியல. Get out. ரைட்டா. ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணியா? பிளான் கிடைச்சதா? கிடைக்கலீங்க. பெட்டிக்குள்ள இல்ல, சட்டைக்குள்ள இல்ல. அப்படின்னா அந்த பிளான் எங்க போச்சுது? மீரா! மீரா! நீங்க இப்ப வேதரத்ன வேஷத்துல இருக்கிறீங்க. You are correct, பங்காரு. Correct. மீரா! மீரா! மீரா உன்னை நல்லா கவனிச்சாரா? மீரா உன்னை நல்லா கவனிச்சிருக்கா? நீங்க வளர்த்த பெண்ணாச்சு, யானைக்கு பிறந்தது பூனையாவா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. பாபு, நான் அனுப்பிச்சேனே அந்த பிளான். பிளானா? எந்த பிளான்? பாபு, நான் கருதாத்துல வச்சு அனுப்பிச்சேனே அந்த பாதி பிளான். பாதி பிளானா? இதுல பாதி. ஓஹோ, இந்த பிளானா? ஆமா தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன். பாபு, அந்த பிளானை எடுத்து வர சொல்லித்தானடா உனக்கு நான் கிடையாது. நீங்க கருதை எழுதினீங்க, ஆனா குழப்பற அவசரத்துல நான் தான் மறந்துட்டேன். நான் யார் தெரியுமா? தெரியும் தெரியும். தெரிஞ்சிருந்துமா என்கிட்ட விளையாடுற நீ? அந்த பிளான், இந்த பிளானுடைய பகுதி உடனே எனக்கு வந்து சேரணும். இல்ல நீ இங்கிருந்து ஒரு அடி தப்ப முடியாது. 7 எண்ணுமே, அதுக்குள்ள அந்த பிளான் இங்க வந்து சேரணும். Be careful. 1, 2, 3, 4. இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தான் தெரியும், கரடியில கொண்டு வந்து சேர்க்கணும். போடா, வாடா. எந்த காரணத்துக்கு கொண்டு அவனை கொல்லக்கூடாது. கொன்ன காரியம் கெட்டு போயிடும். Yes, yes, yes. Go on. குட் மார்னிங். எப்படி நம்ம டிரைவிங்? கருமம் கருமம், இவனையே தோத்திக்க வந்திருக்கும்ல. நம்ம புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். இந்த அடிச்சுக்க. நீ யாரா? நீங்க யார் சார்? அதெல்லாம் விஷயம். கேட்ட கேள்விக்கு பதில். கொடுக்கிற பதிலுக்கு உங்க கேள்வி அட்ஜஸ்ட் பண்ணு. எப்படி? யார் இந்த முட்டாள்? 5 பேர் இருக்கிறோம். நீங்க எந்த முட்டாளை கேக்குறீங்க? நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. இவர் நான் வந்து லவர், காதல். இன்னும் ஆயப்பழக்கிறீங்க. காதல்லாம் தெரியாதா? இது பாரியா, முதல்ல அப்படி பாப்பாங்க, அப்புறம் அப்படி சிரிப்பாங்க, அப்புறம் அடப்பையா அதெல்லாம் எப்படி இங்க சொல்றது? நாங்க துரத்தும் போது ஏன் வேகமா போனேன்? எனக்கு எப்பவுமே அதுதான் வழக்கம். என்ன ஏதாவது நான் இங்க துரத்தினா நான் வேகமா தான் ஓடுவேன். என்ன இது? உங்களை போய் நாயின்னு சொல்லுவார? சும்மா விளையாடுறாரு, அவ்வளவுதான். இந்த விளையாட்டெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காத. பீஸா கிழிச்சிருவேன். இதுக்கு முன்னால ஏதாவது துணிக்கடையில் வேலையா இருந்தீங்களா? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஐயா. அவர் எப்போதும் அப்படித்தான். நீங்க போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. மரியாதையா நடந்துக்க. இந்த பொண்ணுக்கு அவனை விட்டுட்டு போறேன். தெரியுமே, அதனாலதான் நான் எப்பவுமே பொம்பளை துணியோட தான் வெளியில போறது. யாரா நான் சுத்தா லூசு பையனா இருக்கா? என்ன வச்சார வந்தவள் விட்டு போட்டு இந்த பையன் பேசிக்கிட்டு? ஆமா, இவன் கூட என்ன பேச்சு? அவன் இந்த கால இருக்கான பாப்பா பாலுடா. எவ்வளவு ஒத்து போனாலும் விட மாட்டோம். கார்ல ஏயா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பங்களாவில இருந்து காரை
கார் வேகமா ஓட்டி வந்தியே ஏயா? அந்த காரு மெதுவா போனாலே ட்ருன்னு தான் கத்தும். எல்லாம் காரணமா தான் செய்யறேன். அந்த பங்களால இருந்து ஒருத்த கண்ணாடி ஜன்னல ஒடிச்சுக்கிட்டு டைவ் அடிச்சானே, அவனை காப்பாத்ததான் இந்த வேலையை செய்யறேன். என்னையா உளற? நம்ம காரை வேகமா கலப்புவேன், அவன் தான் கார்ல குதிச்சுட்டான் நினைச்சுக்கிட்டு இவங்க துரத்துக்கிட்டு வந்தாங்க. அவனை போட்ட விட்டாங்க. கொஞ்ச நேரம் அவன் நல்லா தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். யாரையா அவன்? எனக்கே தெரியாது. என் தங்க நீலா அவனை காப்பாத்த சொல்லிச்சு, காப்பாத்திட்டேன். எப்படி நம்ம வேலை? கண்ணாடி உடைச்சு குதிச்சானே, அவங்க என்ன இருக்குமோ அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டியே. ஓ மை காட், அவன் என்ன ஆனானோ? கண்ணாடி என்ன ஆச்சோ? போய் அவனை பார்க்கலாம். நான் தப்பிச்சாச்சு. நீ யாரும் ஹீரோவா இல்லனா? இது ஹீரோ சிரிப்பு தான். சும்மா சிரிக்க கூடாது. ஒரு தடவை சிரிச்சா ஹீரோ, அதுக்கு மேல சிரிச்சா பைத்தியம். ஐயோ பைத்தியம், இவர்தான் வந்து பாபு. சார், இவதான் ராணி, மை லவர். அப்படி இல்ல, இப்படி. அப்போ இவரு என் தத்தா. தத்தானா? ஆமா, அக்காவை காதலிக்கிறோம் அத்தான், தங்கையை காதலிக்கிறோம் தத்தா. தத்தா வாங்க தத்தா. போலீஸ் ஸ்டேஷன் வேதரத்னம் பேசுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பேரனை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டீங்க. உங்க பேரை எப்படி இருக்கான்? என் பேரனுக்கு கொஞ்சம் மூல கோளாறுன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன், உயிரோட இருக்கிற உங்களை பார்த்து செத்து போயிட்டாருன்னு சொன்னவராச்சு. அதுக்கு இல்ல சார், நான் அவன் தாத்தாவே இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து கண்ணாடி உடைச்சிட்டு ஜம்ப் பண்ணி ஓடிட்டான் சார். எனக்கு வேற யாருமே இல்ல சார், அவன் ஒருத்தன் தான் சார் வாரிசு. அவனுக்காகத்தான் சார் இந்த உயிரையே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், சார் தயவு செய்து அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். கவலைப்படாதீங்க வேதரத்னம், எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். பாபு, நம்பாலும் தான் தேட போயிருக்காங்களே, போலீஸுக்கு எதுக்கு போன் பண்றீங்க? மீரா, மீன் தூண்டில் அகப்பட்டாலும் சரி, வலையில் அகப்பட்டாலும் சரி, நம்ம கைக்கு வரணும். நீலா, நீலா, என்னன்னா? நீ சொன்னபடியே நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போனோம். காரை நிறுத்திட்டு அண்ணாந்து பார்த்தோம். அப்ப அந்த மாடியில கண்ணாடி ஜன்னல் அப்படியே சும்மா தூள் தூளா பறந்துச்சு. ஒரு ஆள் அப்படியே டைவ் அடிச்சுக்கிட்டு வெளில குதிச்சான். யாரு? 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 அவரு. அவரு அதான் பாபு. எங்க எங்க அவரு? சொல்டான். உனக்கு அனுமாரம் தெரியுமா? எந்த அனுமாரம் சொல்ற? திருக்குறள் வருவாரு, அந்த அனுமாரி. எத்தனை அனுமாரி? ராமாயணத்துல ஒரே ஒரு அனுமாரி வருவார். அவர் தான் அச்சத்துல பார்த்தா அவரு மாதிரி இருப்பாரு. அவர் சென்றார், கண்டார், நான் சென்றேன், கொண்டு வந்தேன். ஐயோ அண்ணா, எங்க அவர் சொல்ல? கார்ல போய் பாரு. என்ன ஸ்டைலு, என்ன வேகம். நீங்க இருக்கிய அனுமாரே, என்னதுக்கு செக்? இதுல இருக்காருன்னு சொல்லி என்ன ஏன் இப்படி ஏமாத்துறேன்? சென்றாரா, கண்டாரா, கொண்டு வந்தாரா? போய் போய் உங்களை அனுப்பிச்சேனே. எங்க போயிருப்பான் அவன்? ராணி, ஒருவேளை கார் சீட்டு கடியில இருப்பானோ? உன் காருக்கு தான் சீட்டே கிடையாது. எங்க போயிருப்பான் அவன்? பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருப்பார். பேண்ட்ல தான் பாக்கெட்டே கிடையாது. ஐயோ, நீங்களா? அறிவியல புதுசா மாதிரி இருக்கு. ஐயோ, தண்ணியை கொட்டிட்டனே. தண்ணியாவது சோன்னு மழை, தேன் மழை. என்ன சோப்படுமா? இந்த மாதிரி குளிச்சாத்தான் வந்து போல் இருக்குது. நீலா, இப்ப என்ன சொல்ற? அனுமாரே, ரொம்ப தேங்க்ஸ். வாங்க பாபு. என்ன காயம்? பார்க்காத, இங்க இருக்கிய. ஆமா, தாத்தா விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஒரே மர்மமாவே இருக்கு. ஐயோ, அப்படின்னா இனிமே நீங்க அங்க போகவே வேண்டாம். அது எப்படி முடியும் நீலா? என் பெட்டி அங்க இருக்க. பெட்டிக்காகவா கவலைப்படுறீங்க? அந்த மாதிரி பெட்டி எத்தனை வேணும் உங்களுக்கு? அந்த பெட்டியில இந்த மாதிரி பிளான் இருக்குமா? ஆமா, இது என்ன பிளான்? மீதி பாதி எங்க? அதுதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. நீலா, அது சாதாரண பிளான் நினைக்காத. இந்த தாத்தா 10 கோடி ரூபாயை சம்பாதிச்சு வச்சு அதை ஒரு இடத்துல பதுக்கி வச்சு அதுக்காக ஒரு முழு பிளானையும் போட்டு பாதியா பிரிச்சு ஒரு பாதியை எங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சாரு. இன்னொரு பாதிய நீங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க. என்ன நான் இவ்வளவு சூடா கொண்டு வந்திருக்கேன்? சாதனம் காப்பியும் எப்போ சூடாத்தான் இருக்கணும். அது சரி, 2 பேர் இருக்கும், 1 கப் தானே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கா கொண்டு வந்தேன்? நான் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்தேன். இன்னும் ஹோட்டல் சர்வர் நினைச்சீங்களா என்ன? அப்ப நீங்க? நான் நீலாவையும் பாபையும் அழைச்சிட்டு வரேன். ஆறாத, இந்த மாதிரி ஆறாத. எவனாவது பார்த்தானா கையில சாவி பத்த கொடுத்துருவோம். தாத்தாவுக்கு உடல்நிலை மோசமா இருக்குன்னு தண்ணி வந்துச்சு. அப்புறம் அதை நம்பி அம்மாவும் பாம்பே வந்துட்டாங்க. நானும் ஒரு முக்கியமான விஷயமா அம்மாவை பாக்குறதுக்காக நேரம் அமெரிக்கால இருந்து மெட்ராஸ் போனேன். ஐயோ, இப்ப உங்க அம்மா எங்க இருக்கிறாங்க? தாத்தாவும் செத்து போனதா சொல்றீங்க? அதனாலதான் நீலா நான் இப்படி துடிக்கிறேன். அந்த கொலைகார பசங்க அம்மாவை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்களோ, என்ன குடும்பப்படுத்துறாங்களோ தெரியல.
தம்பி தம்பி, உன்னை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது. எனக்கு ஒரு துளி விஷம் கொடுப்பா. உனக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. நீ நிம்மதியா சாகணும், அதுக்கு ஒரு துளி விஷம் வேணும், அவ்வளவுதானே? கொடுப்பா, நீ மகராஜனா இருப்ப. நீ மரியாதையா பொய் சொல்லாம அந்த பிளான பத்தி உண்மையை சொல்லு. இல்ல எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் நரகத்தை பார்த்திருக்காங்க, நீ உயிரோடவே பார்த்துருவே. உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லு. எங்க மகாராஜ் குணம் தெரியுமில்ல உனக்கு? ஓஹோ, இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் என்கிட்ட வந்தையா? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பிளான பத்திய விஷயத்தை அவகிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு வரல, உன் வயிற்ற குத்தி வீரா. 24 மணி நேரத்துல நீ மலை சாஞ்ச மாதிரி மண்ணுல விழுந்து கிடக்க. எறும்பு உன் மேல ஊறும், கிச்சு 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 மயக்கம், உன் குடல் வெளியே வந்து கிடக்கும். இந்த உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட மிஞ்சாது, அப்படி ஆறா பெருக்கெடுத்து ஓடும். அது மட்டுமா, உன் கண்ணு இருக்க அது அப்படியே பிடிக்க கிடக்கும். மகாராஜ் சொன்னத கண்டிப்பா செய்வார். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யட்டும்? கிரிதாரி, கிரிதாரி, எனக்கு உன் மேல கொள்ளாசை. அந்த அம்மாவை அடிச்சு வச்சிருக்காங்களே, என்ன அங்க கூட்டிட்டு போறியா? அங்க நீ வரவே கூடாது. அந்த ரகசியம் என்ன தவிர வேற யாருக்காவது தெரிஞ்சா மகாராஜ் உன் குடலை உருகிடுவாரு, அவ்வளவுதானே? ஆமா. நல்லாலையா? யோ, எண்ணெயும் தண்ணியும் கலக்குமாயா? மிதக்கும். ஒரு பொம்பளை கிட்ட இருந்து ரகசியத்தை இன்னொரு பொம்பளைனாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன அங்க கூட்டிட்டு போ. சமயம் பார்த்து அந்த அம்மா கிட்ட இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உன்கிட்ட சொல்லிடுறேன். நிஜமாவா? ஆமா, அத நீ மகாராஜா கிட்ட சொல்லிடலாம். Bipapalula, she's my baby, baby, Bipapalula, woman, baby, baby, Bipapalula, she's my baby, baby, Bipapalula, woman, baby, baby, Bipapalula, behbera, behbera, behbera. பார்த்ததும் காதலை தருவது அழகிய பெண்களே, கேட்டதும் ஆசையை தூண்டிடும் என் இசை பாடலே. கண்களில் தடுமாற்றமே மயக்கம் தெரியுமா, மனமே அறியுமா, சொன்னால் புரியுமா, நான் யார் தெரியுமா? Bipapalula, see, behbera, behbera, behbera.
பாபு போனாரு? இன்னும் காணமே. பாபு எங்க போனாரு தெரியாது உனக்கு? எங்க போனாரு தெரியாது உனக்கு? தெரியாது. எங்க போனாரு? எனக்கும் தெரியாது. தெரியாதுன்னு சும்மா உட்கார்ந்தா போய் பாரு. நீலா, பாபு யாரோ 4-5 பேர் லாரியில தூக்கி போட்டுக்கிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? துணைக்கு யாரும் ஆம்பளை கூட இல்ல. நான் சித்தப்பா அப்படி போலவா? போலாம். சித்தப்பா, சித்தப்பா. நீலா, ஆமா. ஏமா பண்ற? உட்காரு. பைதலி, கால் கொண்டா. உட்காருமா, உட்கார்ந்து பேசலாம். வா அப்படி இருக்கு. ஆமா இது. முதல்ல அத கொண்டா. ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டோம். காபி சாப்பிடுறதுக்குள்ள டுமில் ஒரு நீக்ரோ சுட்டு விட்டாங்க. சித்தப்பா, பாபுவே யாரோ லாரியில தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. பாபு கேசா? இந்த வருமா பைத்தியம் பிடிச்சவரை அப்படித்தான் செய்வாங்க. யாருக்கு பைத்தியம்? சித்தப்பா, நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். போலீசாரின் கண்களும் காதுகளும் ரொம்ப கூர்மையானவை. நீலா, பாபு விஷயமா அவங்க தாத்தா எல்லாம் எனக்கு போன் பண்ணார். எவ்வளவு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோன் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா? செத்து போன வேதரத்னம் இவருக்கு போன் பண்ணாராம். முதல்ல உங்களதான் லாரியில் அனுப்பணும். வேதரத்னம் செத்து போயிட்டதாக பைத்தியக்கார பாபுவான சொல்லலாம். சித்தப்பா, அவருக்குள்ளும் பைத்தியம் இல்ல. பின்ன இருக்கா? நான்சென்ஸ். பைத்தியம் இல்லாம தான் கண்ணாடி உடைச்சவனோ. கண்ணாடி உடைக்கிறவெல்லாம் பைத்தியக்காரனா? நேத்து நீங்க கூட தான் நம்ம வீட்டுல ஒரு கண்ணாடி போட்டு உடைச்சுட்டீங்க. போனா போகுதுன்னு நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப இன்சல்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன? நான் யாரு தெரியுமா? ஐ ஆம் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதே ஸ்டேஷன்ல இங்க வெறும் சித்தப்பா. அந்த உரிமையில தான் இப்படி பேசுறேன். அதனாலதான் நானும் சும்மா இருக்கேன். இல்லைன்னா உன்னை லாக்கப்ல தள்ளி இருப்பேன். அது அப்புறம் தள்ளிக்கலாம். முதல்ல இதை கேளுங்க. சித்தப்பா, பாபுவை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அவர் குழந்தை உள்ளம் படைச்சவர், தெளிந்த அறிவுடையவர், கள்ளம் கபடம் இல்லாதவர். இவர் உள்ளத்தை கவர்ந்த கள்வர். சித்தப்பா, அவர் என்கிட்ட சொன்ன கதையை நீங்க பூரா கேட்டீங்கன்னா எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். சித்தப்பா அப்ப கேளுங்களேன். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. சும்மா இருங்கண்ணா. என்னப்பா இது? நீலா சொல்றத பூரா கேட்டு அவளுக்கு உதவி செய்யாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே. நீலா, நீ காசு சாப்பிடுமா? சித்தப்பா, அவருடைய அம்மாவை கூட அந்த பாவிங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இது? இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் நடக்குமா? அம்மாவை அடைச்சு வச்சிருக்காங்க. இல்ல விடாத. சித்தப்பா போல வேலை செய்யுது. பரிசுத்தம் ஒரே ஒரு தடவை மாதிரி நடக்கும். விடாத. எப்படி? சித்தப்பா, முதல்ல அவரை கண்டுபிடிச்சு எங்கிட்ட ஒப்படைங்க. அந்த மோசக்காரங்க மத்தியில அவரை விட்டு வைக்கிறது எந்த நேரமும் ஆபத்து. சித்தப்பா. நீலா, நீ கவலைப்படாதம்மா. நான் உடனடியே அந்த விஷயத்தை கவனிக்கிறேன். ராஜு, சித்தப்பா நீலாவை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு போ. சித்தப்பா
உங்களை நம்பி பாபுவையும் அவன் அம்மாவையும் விட்டுட்டு போறோம். இனிமே ஆண்டவன் தான் அவங்களை காப்பாத்தணும். வரேன் சித்தப்பா. சித்தப்பா, இது காதல் கேஸ் மட்டும் இல்ல, சிவில் அண்ட் கிரிமினல். அதை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் மை டியூட்டி. மைதிலி, நீ என்னோட புறப்பட பாபுவை கண்டுபிடிச்சு நீலாட்ட ஒப்படைச்சிடலாம். ஹலோ மகாராஜ், மகாராஜ் ஸ்டாப். பாபு தேடி ஸ்டாப். இன்ஸ்பெக்டர் அந்த வே ஸ்டாப். அப்பா ஆளு பொடி பொடி ஆயிட்டான். டேய் லாரி லாரி, நீ லாரிய பாரு, நான் ஆளை பாக்குறேன். எங்க இருக்கிற பாபு? லாரி தூக்கி போட்டு வந்தோம். லாரி லாரி மோதல மோட்டர் சைக்கிள் மோதி துக்குதான் உருகி போச்சு. ஆமாங்க பாஸ், இது பாவனுடைய கோட்டு தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தது, நான் எடுத்துக்கிட்டு வந்தேங்க. அட பாவிகளா, ஒரே ஒரு பேரன், அவனை பத்திரமா பாத்துக்கீங்கன்னு நான் படிச்சு சொன்னேனே. என்ன மிஸ்டர் வேதவத்ரம், ஏன் வருத்தப்படுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நான் போன் பண்ணனே, அப்பவே வந்திருக்கப்படாதான். என் பேரை மூலக்கோளாறுனால மோட்டர் பைக்ல ஏறி லாரியில மோதி அந்த அகபாதாளத்தில் விழுந்து 1000 சுக்கா போயிட்டானே. நான் என்ன செய்வேன்? இது உன்னதான் மிச்சம். பாபு 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 பாபு, இந்தாங்கப்பா, டாக்டர் கூட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போங்க. தேங்க்யூ, சீக்கிரம் கொண்டு போய் காமிங்க. இட் இஸ் வெரி டீப், ரொம்ப ஆழமான இடம். பயப்படாத, உடனே கீழே இறங்கி தப்பிச்சு போயிடும். இறங்கு இறங்கு, கம் டவுன். ஓடு. நீ யாரையா? நான் உன்னுடைய நண்பர் பாப் சிங். முடிஞ்சா அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் கையில தாலி கயிறை கொடுங்க, இல்லன்னா தூக்கு கேட்டாவது கொடுங்க. காதல் அவ்வளவு தூரம் முத்தி போயிருச்சு. இத பாருங்க, காதலியும் பைத்தியத்தையும் முத்த விடக்கூடாது. நீலா, போயும் போலீஸ்காரர்கிட்ட போய் காதலை பத்தி பேசுறிய, அவருக்கு அதெல்லாம் புரியாது. சித்தப்பா, காதலர்களை பிரிக்க முடியாது. இப்ப எங்க 2 பேரையும் பிரிக்க முடியுமா? நாங்க 2 பேரும் காதல் பண்றோம், தெரியுமில்ல? நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க. சமயம் கிடைக்கிற போது இதெல்லாம் சைட்ல சொல்லிடணும், இல்லாட்டி எப்ப சொல்றது? சித்தப்பா, பாபுவுக்கும் நீலாவுக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வைங்க.
வீணா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. கல்யாண காட்சியெல்லாம் பாபு உயிரோட இருந்தா தாடா. சித்தப்பா கோபப்படாதம்மா, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதை அடிக்கடி சொல்லிக்கங்க, இல்லாட்டி புரியறது கஷ்டம். காரணம் இல்லாம இதையும் சொல்ல மாட்டேன். இந்த பத்தியா ஆமா சித்தப்பா, அவனுடைய ட்ரெஸ் இது அவரோடதான். உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் லாண்டரி கடை வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ்ல அந்த 2 வார்த்தை தெரியும். நீலா, அந்த பைத்தியக்கார பைய பாபு மலை உச்சியில இருந்து அடி பாதாளத்தில் இருக்கிற தண்ணியில கிறுக்குத்தனமா குதிச்சுட்டான். தேடி பார்த்ததுல இதுதான் மிச்சம். இப்ப என்ன சொல்றேன்? நீலா, நீ அழாதம்மா. பாபு எப்பேற்பட்டவன்றது எனக்கு நல்லா தெரியும். சித்தப்பா, நீங்க பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கும் துப்பறிகிற அறிவு உண்டு. இதுல என்னடா பெரிய துப்ப கண்டுட்ட? எல்லாரும் நல்லா பாருங்க, பாருங்க எல்லாரும் கவனமா. இது பாபு போட்டுக்கிட்டு இருந்த கோட்டு தானே? ஆமாடா. இது எங்க கிடைச்சது? தண்ணியில. இதுல பாபு இருக்கானா? இல்லடா. அப்ப என்ன அர்த்தம்? தண்ணியில செத்து போனது பாபு இல்ல, அவன் கோட்டு தான். அப்படின்னா அவன் எங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன இன்ஸ்பெக்டரா இல்ல தண்ணியா? சித்தப்பா, அந்த தண்ணியில கேவலம் இந்த கோட்டையை அடிச்சுக்கிட்டு போல. பாபு எப்பேற்பட்ட தடிய அவன் அடிச்சுக்கிட்டு போயிருப்பானா? அவன் எதிரிங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கான். எதிரிங்க ஏமாந்தாங்களோ இல்லையோ, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. சித்தப்பா, அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதே. நீலா, உன்னோட நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. கடவுள் உனக்கு நல்லதே செய்வார். நீலா, நீ காதல்ல உறுதியா இருக்கிறியான்னு நான் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணேன். அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் சார், காதல் என்ன காக்கி சட்டையா? டியூட்டி டயத்துல மாட்டிக்கிட்டு பாக்கி டயத்துல கைட்டி போடுறதுக்கு? பாபு, பாபு, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஐ அம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பாபு, கம் ஹியர். இங்கிலீஷ் ஷட் அப். எதுக்கா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா உங்க தாத்தா கிட்ட போயிருக்காம நீ அதுக்கு பண்ணிட்டு இருந்தா நான் ஸ்டீல் போடுவேன். ஆமா, அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சொல்லிடுங்க. சித்தப்பா, கோவிச்சுக்காதீங்க, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீலா, காதலின் கண்களுக்கு ரோஜா மலர் தான் தெரியும், முள் தெரியாது. ஆமா, இவருக்கு முள்ளு மட்டும்தான் தெரியும். முள்ளு இருக்கிற இடமும் தெரியும், முள்ளு குத்தாம ரோஜா மலரை பறிக்கவும் தெரியும். தோட்டக்காரரா இருந்தீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். எடுக்கிற முள்ளு ஒடிஞ்சிராம இருக்கணும். நீலா, இந்த பைத்தியக்காரனை ஜாக்கிரதையா பாத்துக்க. ராணி, இந்த பைத்தியக்காரனை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. சத்தா வரேன். அம்மா, நீ எப்படி வந்த? யாரும் பாக்குறதுக்கு முன்னால அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. அந்த 10 கோடி ரூபாயை நீங்களே எடுத்துக்கங்க, அம்மாவை மட்டும் விட்டுடுங்கன்னு அந்த கும்பல் கிட்ட சொன்னா 10 கோடி ரூபாய் அபேஸ், நானும் அம்மாவும் க்ளோஸ். ஏன்? அந்த சதிகார கும்பலுடைய மோசடி எனக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என்ன? நாங்க 2 பேரும் உயிரோட இருந்தா பணம் கிடைச்சாலும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அதுக்காக எப்பாடுபட்டாவது அவங்கள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். அடே அப்பா, பெரிய ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. ஆபத்தை வெல்றதுதான் ஆண்மைக்கு அழகு. அழகுக்கு அழகு செய்யறதுதான் பெண்மைக்கு பெருமை. நீலா, உன் துணைதான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. உங்களுக்கு துணைவியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். காதல் சீனை வீச்சிலோ பார்க்கிலோ நடத்தாமல் வீட்டிலே நடத்தின புரட்சி தம்பதிகளே வாழ்க, நாமும் வாழ்க. அப்பா சாஸ்திரி, எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரி கிட்ட காரியம் பண்ணி வைனா எப்படி? நான்சென்ஸ். அது இல்லப்பா, எங்க தாத்தா வீட்டுக்கு போ. எப்படியாவது சாமர்த்தியமா பேசி அங்கேயே தங்கி உங்க பெட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணும். அவ்வளவுதானே? சீக்கிரமா போ. கமா. என்ன நைஸா ஒதுக்குறீங்க? 2 பேரும் டூயட் பாட போறீங்களா? நீ வந்தா அவ சந்தேகப்படுவா. நான் தனியா போய் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். நானும் வரோம் மீரா. சொன்னா கேளு. அதுவும் சரிதான், நீ மட்டும் போய் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு சீக்கிரம் வந்துடும் மீரா. சரி சரி, நீ போ. அம்மா, அம்மா, சந்தேகப்படாதீங்கம்மா, நான் ஒன்னும் உங்களை கொடுமைப்படுத்த வரல. இந்தாங்கம்மா, இதை சாப்பிடுங்க. இவ்வளவு கனிவான பேச்சை கேட்டு ரொம்ப நாளாச்சு. உனக்கு என்ன வேணும்? நீ யாரம்மா? என் பேரு மீரா. உங்க மகன் பாபுவுக்கு ரொம்ப வேண்டியவ.
அப்படியா? என் மகன் இங்க வந்திருக்கானா? எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? அவர் உங்களை தேடித்தான் இங்க வந்திருக்காரு. உன்னை எங்க சந்திச்சா? என்னம்மா சொன்னா? நீ எப்படி உள்ள வந்த? நீ யாரு? நான் ரொம்ப துரதிருஷ்டம் பிடிச்சுவம்மா. நான் சின்ன குழந்தையா இருந்தப்பா தாயை பறி கொடுத்துவேன். எங்க அப்பா மகாராஜ் கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு அவரும் செத்து போயிட்டார். இந்த கொலைகாரங்கிட்டியா? ஆமா, அவன் என்ன ரொம்ப தப்பான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துறாமா. அவன் கிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை அடையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல உங்க மகன் பாபுவை சந்திச்சேன். மீரா, என் மகன் கிட்ட போய் இந்த பணமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், நீ மெட்ராஸுக்கு புறப்பட்டு போயிடு, நான் சொன்னதாக சொல்லிடு. இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் ஒண்ணும் முயற்சி எடுத்துக்க வேணும். நீங்க இல்லாம அவர் போக மாட்டார். என் உயிரை கொடுத்தாவது உங்களை இங்கிருந்து விடுதலை செய்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கேம்மா. மீரா, கடவுள் தாமோ நீங்க அனுப்பிச்சிருக்காரு. நீ செய்யற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்களை அன்போடு அழைக்க உரிமை கொடுத்தா போதும். உனக்கு இல்லாத உரிமையா? நீ எப்படி வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். அத்தை. ஓ, அப்படியா? நான் கேட்டேன், சவுக்கால அடி அடி அடிச்சிருக்கேன். உண்மை சொல்றாளா இல்லையா? சொல்லி இல்லைன்னுட்டான். கேட்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க வரலாம். பழக்கம் ஒண்ணு விட்டு என்ன போகலையா? என்ன தெரியுமா? தண்ணி. தண்ணி. கிரிகாரி, எனக்கு எவன் துரோகம் பண்ணாலும் சரி, இந்த தண்ணீரை போட்டு கலச்சிருவேன். நானே நேர்ல வந்திருக்கேன். எனக்கு உண்மை தெரியணும். அந்த 10 கோடி ரூபாய் என் கைக்கு இப்ப வந்தாலும் கிழக்கு போய் வேதரத்னா பிளான போட்டு குழப்பி வச்சிருக்கான். ஏய், மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்ட நீ? ஓஹோ, பேச மாட்டேன். பேச வைக்கிறேன். அவ பேசவே மாட்டேங்கிறாடா. அவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் காப்பாடு கிடையாது. அவன் போயிட்டானம்மா, போயிட்டான். நல்ல வேளை உன்னை பார்க்கல. மீரா, மீரா, மரியாதையா வந்துடு. எங்க போனாலும் விட மாட்டேன். யாருன்னு நினைச்ச? கத்திய மடக்கையோ, கத்திய மடக்கையா? ஒன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையா? சில பேர்கிட்ட கத்தி இருக்கும், சில பேர்கிட்ட புத்தி இருக்கும். உங்ககிட்ட கத்தி இருக்குது. இந்த பொண்ணை ஏன் துரத்திக்கிட்டு வர்ற? கொஞ்சம் அது புருஷன் துரத்தாம வேற ஏன் துரத்துவா? நீ புருஷனா? இல்ல, பொம்பளை. ஆமாங்க, இவர்தான் எனக்கு தாலி கட்டின புருஷன். நான் தான் அந்த முட்டாள். இவ்வளவு நன்றி கெட்டவர்னு தெரிஞ்சிருந்தா இவரை நான் கட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். அது தெரிஞ்சிருந்தா அப்பவே நன்றி கெட்டவனா இருந்திருப்பேன். ஐயோ, அழாத அம்மா, ஆமா, அந்த நன்றி கெட்ட விஷயத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஆமா, எதுவுமே விளக்கமா சொன்னாதான் இவருக்கு புரியும். அவர் மூஞ்ச பார்த்தா தெரியலையா? யோ, அவன் என்னையா சொல்றது? நான் சொல்றேன் கேட்டுக்கையா. நான் ஒரு பெரிய மனுஷன் கிட்ட வேலைக்கு வந்தேன். சமையல் வேலைக்கு. அந்த பெரியவரு இவரை தான் சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்து வெள்ளக்கார சமையல கத்துக்கிட்டு வர சொல்லி கையில ரொக்கத்தையும் கொடுத்து சீமைக்கு அனுப்பிச்சாரு. ஊர்ல இருந்து வந்ததும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்கிட்டு வர சொன்னாரு. இவன் சீமையில சமையல் வேலை கத்துக்கிட்டவன். ஆமா, பட்லர். ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா. இவ்வளவு உதவி செஞ்சவங்க கிட்ட தானே வேலைக்கு போகணும். ஆமா. என்ன ஆமா, உதவி செஞ்சவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா நாம உருப்பிட முடியுமா? ஏன்டா கெட்டு போற? ஒழுங்கா உன்னை ஆதரிச்ச முதலாளி கிட்டே போய் இந்த பொண்ணை கண்கலங்காம பார்த்து. ஐயா, ஐயா, உங்க புத்திமதிக்கு ரொம்ப நன்றி. இதுதாங்க எங்க முதலாளி வேதரத்னத்தோட பங்களா. வேதரத்னம் அவரை நீங்க இனிமே பார்க்க முடியாது.
ஏன் பார்க்க முடியாது? செத்து போட்டாரா? ஐயோ செத்து போட்டாராமே. ஐயோ பேசாம நிக்கிறியே, அழுவேன் அழு. சொல்லாமத்தான் போனாரே. ஏன் சும்மா இருக்க? ஒப்பாரு வைக்க. நான் சீமைக்கு போயிட்டு வந்தேன். சீமை ஒப்பாரி தான் வைக்க முடியும். போனதுதான் போவேன். போட்டி சாவி எங்க வச்சு சாகல சாகல சாகல. அவரை நீங்க பார்க்க முடியாது. ஏன் முடியாது? வீட்டுக்கு புதுசா இருப்பாரு. யோ, இந்த வழியா போக முடியாட்டி எனக்கு தெரிஞ்ச ரகசிய வழியில போய்க்கிறேன். எனக்கு தெரியாத ரகசிய வழியா இங்க இருக்குதா? அட வேண்டாம் ஐயா, கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ரகசிய வழியா போக கூடாது. கல்யாணமே ரகசியமா தானே பண்ணிக்கிட்டோம். அது இருக்கட்டும் ஐயா, எஜமானிட்டு ஆசீர்வாதம் வாங்க போறோம் இல்ல, நேர் வழியா போகணும். சதா போய் கேட்டு விட. அட போய்யா, போய் கேட்டு வா. சரி, நான் போய் கேட்டு வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. சரி, நீங்க போய் கேட்டுக்கிட்டு வாங்க. நீங்க அந்த ஹோட்டல்ல போய் தங்குறேன்னு சொல்றது எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நூல் தீர்ற வரைக்கும் தக்களி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் நானும் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, உங்களை தேடி மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வருவான்னு என்ன நிச்சயம்? நீலா, உப்ப தின்னவன் நிச்சயமா தண்ணி குடிப்பான். ஒரு வீட்டுல சமையல்காரனுக்கு கார் டிரைவருக்கும் தெரியாத விஷயம் உண்டா? அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கணும். என்னவெல்லாம் சொன்னீங்க? எனக்கோ வயசாகிட்ட இருக்கு, இருக்கிறதோ ஒரே ஒரு பேரை, அவனுக்கு இனிமே வர மாட்டான், அதனால சொத்துக்கெல்லாம் நீதாண்டா வாரிசு, அவன் நாய் பேர்ல உயிர் எழுதி வைக்கிறான், நான் உன் பேர்ல உயிர் எழுதி வைக்கிறேன் சொன்னீங்க. சொன்னபடி செஞ்சீங்களா? அட உயிர் தான் எழுதல, உயிரையாவது விட்டீங்களா? எதுக்கு சொல்ல வரேன்? சொல்ற வார்த்தையை காப்பாத்தணும். வேலைக்கு திரும்பி வாடான்னு சொல்லிட்டு இப்ப விரட்டி எடுத்தா என்னங்க அர்த்தம்? பரவாயில்லைங்க, நான் போறேன், போலீஸ்க்கு போறேன் போலீஸ்க்கு. பயம் போலீஸ் போறாங்க, கூப்பிட்டு உள்ள இழுத்து போடுங்க. போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்குது, அதுக்கே போலான்னு சொன்ன கேட்டியா? ஏதவா நன்றி, அது இது. இப்ப பாரு, போலீஸ் வேலைக்கே போயிருக்கலாம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. இது பாருங்க, என் புத்திய நல்ல திருப்பால் அடிக்கணும். அது வீட்டுல போய் செய்யலாம், இங்க வேண்டியது. சரி சரி வாங்க, போலீஸ் வேலைக்கு போலாம். ஆமா, போலீஸ் வேலைக்கே போலாம். போலாம். வாடங்க வாடாங்க. என்ன நீ இங்கேயே வளர்ந்த பையன், உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பின்னாடி சமையல் கட்டிருக்க, அங்கேயேதான் இருக்கணும். நான் கூப்பிட்டால் ஒழிய நீ வரக்கூடாது. கூப்பிட்டால் கூட வரமாட்டேன். நான் சொல்லல, நம்ம எஜமாக்கோ இப்படிதான், நிமிஷத்துல வரும், நிமிஷத்துல போயிடும். அது அவர் தாடி மாதிரி, இங்க ஷேவ் பண்ணா போயிடும். அதுக்கு சொன்னேன். பங்காரு மகராஜ், பழத்தையும் தின்னு கொட்டையும் போட்டு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்கிட்ட இருக்க ரகசியத்தெல்லாம் நான் கக்க வச்சுப்பேன். சொல்லார். விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். முடியும் மட்டும் பேசலாம், முதல் இரவில் கண்மூடி கதை பேசலாம். விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். நேசம் காண்பதே இரவு, பக்கம் நெருங்கி பார்க்க வரும் வரவு. நேசம் காண்பதே இரவு, பக்கம் நெருங்கி பார்க்க வரும் வரவு. இந்த இரவில் பள்ளி அறையில், இந்த இரவில் பள்ளி அறையில் கண்ணில் அலை அலையாய் வரும் கனவு. விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். முடியும் மட்டும் பேச
விடியும் மட்டும் பேசலாம், வீட்டிலிருந்து பேசலாம். சிவந்த கண்களில் இருந்து வரும் தேனும் பாலுமே விருந்து. சிவந்த கண்களில் இருந்து வரும் தேனும் பாலுமே விருந்து. கலந்து வைக்கிறேன் அருந்து வந்த காலம் போவதை மறந்து. கலந்து வைக்கிறேன் அருந்து வந்த காலம் போவதை மறந்து. இந்த வயதும் இந்த மனதும் இந்த வயதும் இந்த மனதும் தந்தை இறைவன் ரசனையை நினைந்து விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். முடியும் மட்டும் பேசலாம். முதல் இரவில் கண்மூடி கதை பேசலாம். விடியும் மட்டும் பேசலாம், விழித்திருந்து பேசலாம். மிஸ்டர் பாபு, ரூம் நம்பர் 10. கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ. Hello, Maharaj. Babu, Lucky Star Hotel, room number 10. பாபு, ரூம் நம்பர் 10, லக்கி ஸ்டார் ஹோட்டல். சரதார், என்னமோ தெரியல, மயக்கமா வருது. என்ன செய்ய? இந்த தண்ணியை குடிச்சேன். அம்மா, மயக்கம் வருது. என் தாத்தாவை கொண்டு நீதான் சொல்ற, சொல்லு சொல்லு. யாரு விட்ட வேலை மரியாதை பிளான் இல்ல.
உண்மையை சொல்லு. மெட்ராஸ்ல இருந்து என்ன துரத்திட்டு வர நீதானே? எங்க தாத்தா மாதிரி வேஷம் போடுறது யார்? சொல்ற, சொல்லு. சொல்ல மாட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் உமானாத், நீங்க யார் பேசுறது? நான் தான் பாபு பேசுறேன். உடனே லக்கி ஸ்டார் ஹோட்டல் ரூம் நம்பர் 10க்கு வாங்க. எங்க தாத்தாவை கொண்டவன, என் பொட்டியை திருநவனை இங்க பிடிச்சு வச்சிருக்கேன். ஆமா. சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, பார்த்ததெல்லாம் சொல்லாதே, துடிக்கும் பெண்ணின் அழகை பற்றி தொடரும் கதைகள் முடியும் மட்டும் சொல்லாதே. ஒரு நாளில் காணும் உலகத்தையும் உறவாடும் காதல் விவரத்தையும், ஒரு நாளில் காணும் உலகத்தையும் உறவாடும் காதல் விவரத்தையும் சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, பார்த்ததெல்லாம் சொல்லாதே, துடிக்கும் பெண்ணின் அழகை பற்றி தொடரும் கதைகள் முடியும் மட்டும் சொல்லாதே. ஆடை பாதி அழகு பாதி முன்னாலே, அங்கும் இங்கும் ஜாடை காட்டும் கண்ணாலே. ஆடை பாதி அழகு பாதி முன்னாலே, அங்கும் இங்கும் ஜாடை காட்டும் கண்ணாலே. கோடை காலம் குளிரும் இந்த பெண்ணாலே, குளிர்ந்த பின்னும் மயக்கம் வரும் தன்னாலே. கோடை காலம் குளிரும் இந்த பெண்ணாலே, குளிர்ந்த பின்னும் மயக்கம் வரும் தன்னாலே. அடஜி சாஞ்சி 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 சாஞ்சிங்குடு கிச்சான், அட மச்சான் 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 எந்திரி மச்சான். சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, பார்த்ததெல்லாம் சொல்லாதே, துடிக்கும் பெண்ணின் அழகை பற்றி தொடரும் கதைகள் முடியும் மட்டும் சொல்லாதே. அடைந்திருக்கும் சிடை அழகை சொல்லாதே, கனிந்திருக்கும் கனி அழகை சொல்லாதே. அடைந்திருக்கும் சிடை அழகை சொல்லாதே, கனிந்திருக்கும் கனி அழகை சொல்லாதே. படையெடுக்கும் பருவம் பற்றி சொல்லாதே, பார்த்ததெல்லாம் பார்த்தபடி சொல்லாதே. படையெடுக்கும் பருவம் பற்றி சொல்லாதே, பார்த்ததெல்லாம் பார்த்தபடி சொல்லாதே. அடகு சாஞ்சி 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 முருகிச்சா, அட மச்சான் 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 ஏந்திரி மச்சான். அடகு சாஞ்சி 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 முருகிச்சா, அட மச்சான் 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 ஏந்திரி மச்சான். சார், நீங்க எங்க இந்த பக்கம் 2 பேர் போறத பாத்தீங்களா? பழைய குருடி கதவை திரடி. சார் வந்து என்னப்பா கதை விடுற? நீயே புடிச்சு வச்சிருக்கேன்னு போன் பண்ணிட்டு இப்ப எங்கிட்டே கேள்வி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, பெரிய சண்டை சார். என் மண்டையில அடிச்சுட்டு ஓட்டாங்க சார் அவங்க. தம்பிய, இந்த பக்கம் யாராவது 2 பேர் போறத பாத்தியா? இல்லைங்களே, ரொம்ப நேரமா இங்க பாட்டு டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்து தடுக்கக்கூடிய விஷயம் இங்க ஒண்ணே இல்லைங்களே. ஏன்பா உளர்ற? இதாம்மா ஒரு லைம் ஜூஸ் கொண்டு வா. சார், நான் உடல சார். எல்லாத்தையும் விவரமா கேளுங்க. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் அவசரமான கேஸுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ போன் பண்ணேன்னு உடனே இங்க வந்த. இப்ப இங்க நிக்க கூட எனக்கு நேரம் இல்ல. நான் அப்புறமா வரேன், எல்லாத்தையும் விவரமா பேசலாம். இந்தா எலுமிச்சம்பழ ஜூஸ், இத குடி, புத்தி தெளியும். அடிச்சானா மண்டைய உடைச்சானா. பாபு
என்ன பாபு? ஒண்ணும் இல்ல வந்து கொஞ்சம் இருங்க. ரோசி, அந்த தண்ணி வேண்டாம். அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு. ஆமா, நீ இந்த ஹோட்டல்ல பர்மனன்ட் டான்சர். ஐ சி. எவ்வளவு நாளா? 2 வருஷமா. அப்படின்னா இங்க வேலை செய்யற பட்லர்ஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரியுமில்ல? ஓ, தெரியுமே. ஏன்? நத்திங், ஒண்ணுமில்ல. ரோசி, உன் டான்ஸ் வண்டர்ஃபுல், ரிமார்க்கபிள். இந்த மாதிரி டான்ஸ நான் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஹாலிவுட் எங்கேயுமே பார்த்தது இல்ல. உன் கால்கள் அப்படியே பேசுது, கண்கள் போதையை ஊட்டுது. ரோசி, ரோசி, உன் உடல் ரோஜா மலர், உள்ளம் பெரிய கடல். ரோசி, இங்க வேலை செய்யற பட்டர்கள்ல உயரமா சுருட்ட தலையோட ஒருத்தர் இருக்கானே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்ன தொடர்ந்து வந்து எனக்கு ஆபத்துக்களை உண்டாகிட்டே இருக்கான். இந்த ரூம்ல என்ன அடிச்சு போட்டு போனவன் அவன் தான். என் பொட்டி வேற அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ரோசி, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? பயப்படாத. அவன் யாரு? அவன் பேரு சரதா. ரொம்ப பொல்லாதவன். நீங்க அவங்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காதுங்க. நான் எப்படியா சிரமப்பட்டு அந்த பட்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? நல்லா அடிச்சு போட்டு தான் வந்தேன். இன்னும் மயக்கமா தான் கிடக்குறான். நான்சென்ஸ். நல்லா அடிச்சு போட்டுட்டான். சொல்லிக்க வெக்கமா இல்ல? மகராஜ், அவன் வச்சிருக்கேன் அப்படின்னு போலீஸ்ல தகவல் கொடுத்துட்டான். அதனாலதான் ஒரு பொடி பையன் நம்ம கண்ணுல மண்ணை தூக்கிட்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் ஜம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. மகராஜ், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. யமன பலகாரம் பண்ணி இன்று சட்டி வைக்கிறவன். கல்லையே கரைச்சு கசாயமா குடிக்கக்கூடியவனா? சபா, உனக்கு தேவையான ஆட்கள் அழைச்சுக்க. உடனே அவனை இங்க கொண்டு வரணும். உயிரோட டோன்ட் ஃபர்கெட். அந்த நீலா உன்னை காதலிக்கிறான். அவங்க அப்பா சாகும்போது இந்த தாயில்லா குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்களை சந்தோஷமா வாடும்படியா செய்கிறது உன் கடமை அப்படின்னு சொல்லிட்டு காலமாயிட்டேன். அதுக்காகத்தான் நான் இப்படி கடந்து அலைகிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது, புரியுது. பெரிய திருக்குறளையா சொல்லிட்டீங்க யோசிச்சு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியும்படியாத்தான் சொல்லு. என்னதான் சொல்ற? எங்க தாத்தா செத்து கிடந்தத நான் கண்ணால பார்த்தேன். உங்க தாத்தா உயிரோட இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். ஐயோ, இப்ப இருக்கிறவன் எங்க தாத்தா இல்ல சார். தாத்தா வேஷத்துல இருக்கிற மோசக்காரன். வேணும்னா இப்பவே போய் அவன் தாடி இழுத்து பாருங்க. உன் பேச்ச கேட்டு ஒரு பெரிய மனுஷன் தாடி இழுத்தா என் உத்தியோகம் அத்தோட சரி. இந்த பாரு, பைத்தியக்காரத்தனமா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா உங்க தாத்தா வீட்டுக்கு போ. அது உனக்கு பிடிக்கல, நீலா வீட்டுக்கு போ. உங்க தாத்தாவை பார்த்து சமாதானம் பண்ணி நீலாவுக்கும் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். என்ன அவங்க உயிரோட விட்டு வச்சாதான் எனக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு? அப்படின்னா அவங்க மறுபடியும் இந்த ரூமுக்கு உன்னை தேடி வருவாங்கல்ல? கண்டிப்பா வரத்தான் போறாங்க. என்னையும் அவங்க பாதுகாப்புல வச்சு அம்மாவை இம்சப்படுத்தாம இம்சப்படுத்தி அந்த 10 கோடி ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் என்ன சும்மா விட போறது. சரி, அப்ப ஒரு காரியம் செய்யலாம். என்ன சார் செய்யலாம்? அது போலீஸ் புத்திக்கு தான் புரியும். சார், உங்களுக்கு புத்தி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அத போல எனக்கும் புத்தி இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். நான் ஒத்துக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். என்ன சார் செய்யணும்? நீ கொஞ்சம் வெளியே இருக்கணும், தலைமறைவா. நீ இருக்கிற இந்த ரூம்ல நான் இருக்கேன். சார், இப்போ உங்களுக்கு அது இருக்குங்கிறத நான் ஒத்துக்கல. ஏன்னா இன்ஸ்பெக்டர் இருக்கான்னு தெரிஞ்சாக்க எவனாவது இங்க வருவானா? நான் இருக்கிறது உனக்கு மட்டும் தானே தெரியும். அதுவும் சரிதான். சரிதான், நீ கிளம்பு. காலையில வந்தா போறோம். வா சார், நீங்க எதையுமே கண்ணால பார்த்தா நம்புவீங்க போல் இருக்கு. ஆல் ரைட், குட் நைட். குட் நைட், கிளம்பு. ஜாக்கிரதை. தெரியல, கேர்ஃபுல். போலீஸுக்கே ஜாக்கிரதையை பத்தி சொல்றான். இந்த பைத்தியக்காரனோட பேசி பேசி தொண்டை வரண்டு போச்சு.
விவகாரம் பண்ணி இந்திரனை தட்டி வைக்கிறவனா நீ? இன்னும் மயக்கமாத்தான் இருக்கான். வெளியே ரொம்ப நேரமாக மகாராஜ். பாப்போம். போலீஸ் இன்ஸ்பெக்டர். யாருன்னு பாத்தியா? பாத்தியா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். போலீஸ் இன்ஸ்பெக்டர். எனக்கு ஒண்ணுமே விளங்கல மகாராஜ். யாருக்குமே ஒண்ணு வழங்க வேண்டாம். எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? 10ஆம் நம்பர் ரூம்ல இருந்தா. பாபு படுக்கையில இருந்தா. பாபு ரூம் 10ஆம் நம்பர் படுக்கை. அந்த ஆளுக்கு மயக்கம் தெளிகிறதுக்குள்ள எந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ அதே இடத்துல திரும்ப கொண்டு போய் சேர்த்தணும். தண்டை சூத்து தடிப்பயல்கள் ஏருக்கு மாறா காரியத்தை செய்றாங்க. பாபுவையும் கொண்டு வர முடியல. இந்த பெட்டிக்குள்ள அந்த பிளான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. பெட்டி வச்சா பிளான் கிடைக்கும். வண்டர்ஃபுல் ஐடியா. ஆல்ரைட், பாபுவை கொண்டேதான் இந்த பிளான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இனிமே யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை. எனக்கு நானே தான். ஒரே கல் 4 மாங்க. என்னப்பா அது? தண்ணியை மூஞ்சில தெளிச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. நிம்மதியா தூங்கினீங்களா? ஏன் சார், உங்களை 5-6 பேர் தூக்கி கொண்டு போட்டாங்களே, எங்க சார் தூக்கிட்டு போனாங்க? என்னையா தூக்கிட்டு போனாங்களா? 5 பேரா 6 பேரா கரெக்டா சொல்லு. 4 பேர் உங்களை தூக்கி கொண்டு போட்டதை என் கண்ணால பார்த்தேன். நீ இதைத்தான் கண்ணால பாக்கல. உங்க தாத்தா செத்ததையே கண்ணால பார்த்தவராச்சே. உஷார் இன்ஸ்பெக்டர் உமாநாத்தை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு தூக்கம் இருந்தாலும் ஒரு சிறு தூசி என் மேல விழுந்ததுன்னா அழிச்சு முடிச்சு உஷாராயிடுறதுனாலதான் எனக்கு உஷார் இன்ஸ்பெக்டர் உமாநாத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. ஊசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம நீ வீட்டுக்கு போ. அவளுக்கு நான் போன் பண்றேன். கவலையோட இருப்பான். சார், அந்த தண்ணியை குடிக்காதீங்க. என்னப்பா, ஏன் உனக்கு மூளை போடாருன்னு உங்க தாத்தா சொன்னாரே, ரொம்ப கரெக்ட். உன் மூளையை செலவுக்கு போட்டுவாங்க. நல்ல லாண்டரியா பார்த்து சொல்லுங்க. என் மூளையோட உங்க மூளையும் சேர்த்து போட்டு நீங்களா? இந்த பெட்டியை தானே பாபு உங்ககிட்ட கேட்டது? ஆமா, உங்களுக்கு எப்படி? மகாராஜிக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ரோசி, இந்த பெட்டியை பாபு கிட்ட கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. இதுல இருக்கிற ரகசிய அறையை எப்படி திறக்கணுங்கிறது எனக்கு தெரியணும். இந்த காரியத்தை நீ நாளைக்கே முடிக்கணும். நாளைக்கா? உனக்கு பிறந்த நாளுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதையே காரணமா வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடு. என்ன என்ன ஜாக்கிரதை. யோ, நீ பெரிய ஆளியா? நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆமா, கொலை செய்ய கூட பயப்பட மாட்டேன். கொலையா? நான் சொல்றேன், அதான் உன் நெத்தில எழுதி ஒட்டிருக்க. வெளியில தொடச்சா போயிடுமா? உன் தலைக்குள்ளார எழுதிருக்கிறது எனக்கு தெரியுது. அப்படின்னா உனக்கு எக்ஸ்ரே கண்ணா? தலையெழுத்த படிக்கிற சக்தி எனக்கு உண்டு. எப்படி? எங்க தாத்தா எங்க அப்பா அங்க தொழில இதுதானே. அப்படியா? ராணி, ராணி, இங்க பாரு. என் தலையெழுத்த கொஞ்சம் நல்லா படிச்சு என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்லு ராணி. சொல்லு சொல்ல. ராணி, என்ன இது? அதுவா, என் புருஷன் தூக்கத்துல அப்படிதான் சுத்தம். என்ன ஆயுதம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான்? கையில வேற ஆயுதம் வச்சிருக்கிறான். அதுவா, உன் தலைய காட்டு. யோ, நீ ஒரு பெரிய கொலையில சம்பந்தப்பட்டிருக்க. கொலையா? பயப்படாது, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யோ பங்காரு, என்ன பங்காரு, நீ வந்து என்ன ரொம்ப விரும்புறல்ல? உன் எண்ணம் ஈடேறாது.
ஏன்னா நீ என் தங்கச்சி தான் கட்டிக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. ராணி, உன் தங்கச்சி எப்படி இருப்பா? ஆஹா ஆஹா, குண்டு மல்லிகை, வண்டு விழி, செண்டு முகம், தண்டு உடல், நண்டு பிடி. ராணி, என்ன இது? என் புருஷன் தூக்கத்துல அப்படிதான் அந்த கரண்டி எடுத்து கையில கூட உன் கைய விட்டுடும். கரண்டியா? கரண்டி 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 ராணி, என்ன உன் புருஷன் தூக்கத்துல மகா பயங்கரமான ஆளா இருக்கானே. அதனால இனிமே அவன் முடிச்சுட்டு இருக்கிற போதே நான் வர்றேன். வருத்தமா கரண்டியா இது? அப்பா பாப்பா பாப்பா தங்கச்சி, அவ்வளவுதான் தங்கச்சி. தாத்தா, தங்கச்சி. ராஜா, ஏ ராஜா, கொரட்டை விட்டது போதும். இப்ப நாம 2 பேரும் அரட்டை அடிக்கலாம். போயிட்டான். நீ போட்ட நண்டு புடியில அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். ராஜா, இவனை வச்ச நம்ம பாபு உதவியா பல காரியங்களை சாதிக்கணும். Take your own time. Good morning. Good morning. Hello. பாபு ரூம் தானே? ஆமா, அவர் ரூம் தான். யார் பேசுறது? நீ யாரு? நான் பாபுவோட காதலி. காதலியா? நான்சென்ஸ். நான்சென்ஸ். நான் பாபுவோட டார்லிங். போதுமா? யாரோ லூஸ் ராங் நம்பர். நாளை இன்னைக்கு ஈவினிங் நீங்க என் வீட்டுக்கு வரலாம். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். என் பிறந்த நாள் பரிசா நீங்க தேடிட்டு இருந்த பெட்டியும் கொடுக்க போறேன். உண்மையாவா? ஹாய் ரோசி, மை டார்லிங். ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் டார்லிங். பை பை. பை பை. பை பை. என்ன தேடிட்டு ஹோட்டலுக்கே வந்துட்டியா? ஏன் வரக்கூடாதா? காலையில இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணாரு. ஆமா, நைட் எல்லாம் நீங்க தூங்கவே இல்லையாமே? ஆமா நீலா, என் லட்சியத்தை அடையிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆமா ஆமா, தூக்கம் எப்படி வரும்? என்ன நீலா அது? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஹோட்டல் ஆச்சே, நிறைய பேர் விசிட்டர்ஸ், டெலிபோன், ரேடியோ, அது இது. ரோஜா, புது ரோஜா பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூத்த ரோஜா. பூஜைக்காக வாங்குனீங்களா? ஆமா. ரோஜா இங்க எப்படி வந்தது? காத்துல பறந்து வந்திருக்கும். இருக்கும். அது சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு நைட்டு என்னோட டின்னருக்கு வர முடியுமா முடியாதா? இன்னைக்கு நைட்டா? வந்து நீலா வந்து எனக்கு தெரியும், உங்களால நிச்சயமா வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் வரேன். நீலா, இன்ஸ்பெக்டர் சொன்னது சரியா போச்சு. போய் நான் உங்களை காதலிச்சேனே, எனக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும், இன்னும் வேணும். நான் வரேன். என் தொழில தள்ளிட மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே, இப்ப ஏன் தடுக்கிறீங்க? வாக்குறுதி மண்ணாங்கட்டி. வாக்குறுதி எல்லாம் கொடுத்த உடனே மறந்துடணும் தெரியுமா? தினசரி இந்த மாதிரி டான்ஸ் போய்கிட்டே இருந்தா நம்ம 2 பேரும் எப்பதான் காதல் பண்றது? நம்ம 2 பேரும் காதலிக்கிறவன் அட்லீஸ்ட் சேர்ந்தாப்புல ஒரு டூயட் பாடி இருப்போம். பேருதான் காதலர்கள். காதல் எல்லாம் இந்த ஆம்பளைங்க நடத்துற கபட நாடகம். ஆமா, இங்க என்ன சண்டை? எங்க போனாலும் எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. நீலா, நீ ஏன் நியாயத்தை சொல்லி? என் உயிருக்கு உயிரான தோழி, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னையும் டான்ஸ் ஆட கூப்பிட்டுருக்கான். நான் போகணுமா வேண்டாமா? யார் அந்த தோழி? லக்கி ஸ்டார் ஹோட்டல்ல என்னோட டான்ஸ் ஆடுற ரோசி. லக்கி ஸ்டார் ஹோட்டல் ரோசிக்கு பிறந்த நாளா? போக வேண்டியதா?
நீ மட்டும் இல்ல நானும் தான். நீங்க 2 பேருமா போனா நானும் கூட வரேன். பொம்பளைங்களே டான்ஸ் ஆடுற போது ஆம்பளை என்ன? ஆமாண்ணா, நீயும் வா. பியூட்டிஃபுல் ஐடியா, எக்ஸலென்ட், மார்வெலஸ். Happy birthday, happy birthday, happy birthday, happy birthday. நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். தங்க நிறம் வண்டாடும் பூமுகம், மஞ்சள் நிறம் தள்ளாடும் மெல்லிடை முல்லை நிறம், என்னென்ன வண்ணங்களோ. தங்க நிறம் வண்டாடும் பூமுகம், மஞ்சள் நிறம் தள்ளாடும் மெல்லிடை, நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். முத்தங்கள் சிந்தாதது, முந்தானை பின்னாதது. கண்ணங்கள் பொன்னானது, கையோடு சேராதது. முத்தங்கள் சிந்தாதது, முந்தானை பின்னாதது. கண்ணங்கள் பொன்னானது, கையோடு சேராதது. மானோ மீனோ மாங்கனிதானோ, வாழை பூவில் ஊறிய தேனோ. மானோ மீனோ மாங்கனிதானோ, வாழை பூவில் ஊறிய தேனோ. அம்மம்மா பெண்ணாயுது, அப்பப்பா என்னாவது. நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். தங்க நிறம் வண்டாடும் பூமுகம், மஞ்சள் நிறம் தள்ளாடும் மெல்லிடை, என்னென்ன வண்ணங்களோ. ஏன் அவசரப்படுறீங்க? பெட்டி உள்ளதா இருக்கும். தித்திக்கும் செம்மாதுளை சிங்கார செண்டானது. அல்லிப்பூ பந்தாடுது, அச்சாரம் கொள்ளாதது. தித்திக்கும் செம்மாதுளை சிங்கார செண்டானது. அல்லிப்பூ பந்தாடுது, அச்சாரம் கொள்ளாதது. அம்மம்மா பெண்ணாயுது, அப்பப்பா என்னாவது. அம்மம்மா பெண்ணாயுது, அப்பப்பா என்னாவது. நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். நான் போய் பெட்டி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கிட்டதும் என்ன ஏதாவது சாக்குப்பு சொல்லி அனுப்பிச்சிடுங்க. ஈரேழு பருவத்திலே என்னென்ன வைத்தானம்மா, பாலூரும் பெண்மையிலே பல்லாக்கு செய்தானம்மா. ஈரேழு பருவத்திலே என்னென்ன வைத்தானம்மா, பாலூரும் பெண்மையிலே பல்லாக்கு செய்தானம்மா. நானோ நீயோ மாப்பிள்ளை யாரோ, யாரோ யாரோ யாரறிவாரோ. நானோ நீயோ மாப்பிள்ளை யாரோ. யாரோ யாரோ யாரறிவாரோ. அம்மம்மா பெண்ணாயுது, அப்பப்பா என்னாவது. அம்மம்மா பெண்ணாயுது. அப்பப்பா என்னாவது. நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். தங்க நிறம் வண்டாடும் பூமுகம், மஞ்சள் நிறம் தள்ளாடும் மெல்லிடை முல்லை நிறம், என்னென்ன வண்ணங்களோ. Happy birthday, happy birthday, happy birthday.
ரோசி பரவாயில்லையே, ரூம் சும்மா குழு குழு குழுன்னு இருக்கு. இப்ப மட்டும் சூடா ஒரு கப் காஃபி இருந்தா பிரமாதமா இருக்கும். இதோ கொண்டு வரேனே. தேங்க்யூ. என்ன காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டு பெட்டி எடுத்துட்டு நைஸா நைவா பாக்குறியா? என்ன கொடு. முடியாது, கொடு. தர முடியாது. பாத்தியா, அவன் பொண்ணுக்காக வரல, பெட்டிக்காக வந்திருக்கான். ஆமாண்ணா, நான் தான் வீணா சந்தேகப்பட்டுட்டேன். பாவம், ரொம்ப நல்லவரு. நல்லவரா இருந்தா பாவம், காலம் அப்படி இருக்கு. நல்லவனை பார்த்தா பரிதாபப்படும். டிஃபனை பாதியிலே விட்டு வந்துட்டவா. இல்லங்க, மரியாதையாக அந்த பொட்டியை கொடு. வெட்டியில் இருக்க வயசுடைய சொல்வாட்டேன். பாபு, இல்ல ராஜா, அதோ அந்த புதர்ல. ஐசி பாபு, நான் உங்களை வீணா சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாபு. நீங்க ராஜாவும் இந்த இடத்த விட்டு போயிடுங்க. நான் பொட்டி எடுத்து வந்துடுறேன். ஓகே. மரியாதையை பெட்டியை கொடு. கொடுக்க வேண்டியங்கிட்ட நான் கொடுத்துடுறேன், நீ ஒன்னும் பயப்படாத ரோசி. ஓஹோ, தெரிஞ்சவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு ஓடலாம் நினைக்கிறியா? அதுதான் இந்த ரோசி கிட்ட நடக்காது. ரோசி, ரோசி, நான் யார் தெரியுமா? மீரா, நீயா? உன் ஆட்ட நானும் பாபுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரோசி, பாபு கிட்ட உன் ஃப்ரெண்ட் பாப் சிங் பெட்டி எடுத்துக்கிட்டு போயிருக்கான்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லிடு. ஓகே, வரட்டுமா? டாடா. அட, அசல் சிங்கு மாதிரியே இருக்காளே. ரோசி, அந்த பெட்டி எங்க? உங்க ஃப்ரெண்ட் பாப் சிங் இல்ல, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. பாப் சிங், ஐ சீ. பாபு, அதோ மோட்டார் சைக்கிள் தயாரா இருக்கு, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. Bob Singh, come down. Hey, look here. What are they? Hey, what are they? Hey, Dari wala. Hey. Mira. நீயா? என்ன பீரா, எனக்காக நீ எவ்வளவு தியாகம் செய்துட்டு இருக்க. உனக்கு நான் என்னதான் நன்றி செலுத்த போறேன்னு எனக்கே தெரியல. வாய்க்கு கை நன்றி செலுத்துறதுல பாபு. அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சியா? அத சொல்லத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன்.
உங்க அம்மா நான் பார்த்தேன். ரியலி? உண்மையாவா? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? உங்களே நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் அவகாசம் கொடுங்க, உங்க அம்மா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அம்மாவை இப்பவே பார்த்தாங்க. வா போதும். பாபு, இங்க பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத நீங்க கேட்கணும். ஏன்னா எதிரிகள் உங்களை நாலா பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்க தலைமறைவா இருக்கிறதுதான் புத்திசாலித்தனம். அம்மா விட என் உயிர் ஒண்ணு பெருசு இல்ல. உங்களுக்கு பெருசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கும் உங்க அம்மாவுக்கு அது ரொம்ப பெருசு. நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க. நான் வரட்டுமா? இனிமே உங்க அம்மாவோட தான் உங்களை சந்திப்பேன். டாடா. வீரா, வீரா. இனியும் நீ தப்ப முடியாது. உன் கையில் இருக்கும் ரிவால்வரின் குண்டுகள் தீர்ந்து விட்டது. மரியாதையாக உன் எதிரில் இருக்கும் மேஜை மீது அந்த பெட்டியை வை. Quick! Come on! இனியும் நீ தப்பிக்க முயன்றால் உன் உடம்பிலே பல குண்டுகள் பாயும். பாபு, இனியும் ஜம்பம் பலிக்காது. ராஜ், இந்த பெட்டியில் இருக்கிற ரகசிய தர. அருமையா வளர்த்த வீரா போயிட்டானா? நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால கொல்லக்கூடாதுன்னு நீங்களே சொன்னீங்களே. இப்ப மீறலாம். பெட்டி உடைஞ்சுக்கிறாங்க. பிளான் இருந்தாலும் இருக்கா? வாங்க போயிடுவா. கமான். பாபு,
சொல்லணும்னு நினைச்சிட்டேன். பாபு, உங்க சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்காது. மீனா, இந்தாங்க அந்த பெட்டியிலிருந்து வெடிச்சு விழுந்த பிளான். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாதவளா சாக போறேன். உங்க அம்மாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். உங்க அம்மாவை இந்த கட்டடத்துலதான் எங்கேயோ. வெட்டியும் தூள் தூளா போச்சு. பாபு கிட்ட இருந்து பிளானும் கிடைக்கல. எந்த விதமான உண்மையும் தெரிஞ்சுக்க முடியல. பங்காரு, மகராஜ், நீங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க எல்லாம் தோற்றா தான் எனக்கு நிம்மதி. மகராஜ், பாபுவுக்கு ஒரு காதலி இருக்கிறதாக கேள்வி. ஒருவேளை பிளான் சம்பந்தமா அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உடனே கொண்டு வாப்ல. இதோ கொண்டு வந்து. ஹாரன் அடிக்கிறது இல்ல, நான்சென்ஸ். வெரி சாரி மேடம், ஆரன் ரிப்பேர். மன்னிக்கணும். ஆமா, உங்க வண்டியில பிரேக் இருக்கா? நல்ல ஆரியன் சத்து வரிசையா வாங்க. நான் தான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள என்ன அவசரம்? மஞ்சா துண்டை கண்டெடுத்த சுண்டலி மழைய கடை வைக்க போச்சான். பெரிய பிருத்திவிராஜ் ராணி சமீக்தி கொண்டாந்துட்டாரு. இவாதான் போன் தங்கச்சியா? பாபுடைய காதலின்னு சொன்னாங்களே. நீ ஒரு இவன் எவனோ பாபுங்கிறவன் இவனை சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இவன் நான் சொல்றவனதான் காதலிப்பா. இல்லையா தங்கச்சி? ஆமா ஆமா தங்கச்சி, இவரைத்தான் உனக்கு புருஷனா தேர்ந்தெடுத்திருக்கேன். இனிமே உம்மானம் மரியாதை எல்லாம் காப்பாற்ற வேண்டியவரு இவர்தான். யோ, நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சியை ஒப்படைச்சிட்டேன். இனிமே உன் பொறுப்பு. ராணி, என்ன எனக்கு ஒரு பெரிய சங்கடமா போச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? மகராஜ் பாபுடைய காதலியை கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. கொண்டு வரலன்னா என் தலை போயிருமே. நீ ஒண்ணும் கவலைப்படாதீயா. பாபுவோட காதலி வேற யாரும் இல்ல, என் புருஷனோட தங்கச்சி தான். அப்போ நீ போய் கூட்டிட்டு வா. அது வரையிலும் உன் தங்கச்சியோட. இனிமே என்ன என் தங்கச்சி சம்சாரத்தோட சல்லாவும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவியா? தங்கச்சியா தங்கச்சி ஜாலியா பேசிட்டியா? நான் போய் கூட்டு வர்றேன். உன் பேர் என்ன? பயப்படாத, உன் பேர் என்னன்னு கேட்டேன். உன் பேரு? பாதகி. பாதகியா? என்ன அழகான பேரு. அடாடாடாடாடாடா. பாதகி பங்காரு. பானா பாவண்ணா. பாதகி பாதகி. அடாடாடாடாடாடா. என்ன அழகான பேரு. ஐயோ, நாயை கூப்பிட்டீங்களா? கூப்பிடாதீங்க. நாயின்னா எனக்கு ரொம்ப பயம். பேயின்னாட்டா எனக்கு ரொம்ப பிரியம். பேயின்னா பிரியமா? உங்க மேலையும் பிரியம்தான். என்ன என்ன என்ன? இந்த பாரு, இவதான் பாபுவோட காதலி. கூட்டு போ. ஓ, இவதானா? சரி, நான் கூட்டு போறேன். ராணி, உன் தங்கச்சி எங்க யாரு கண்டிலையும் படாம ஜாக்கிரதையா பாத்துக்க ராணி. ஏன்னா இங்க உள்ள பசங்கள்லாம் ரொம்ப மோசமான பசங்க. ஆமா, நீ ஒண்ணு கவலைப்படாதே, அவளை ஜாகிரதையா பாத்துக்கிறேன். மாமா, பாபுடைய காதலியை கொண்டு வந்துட்டியா? சாமா, நீ போலாம் போலாம் போலாம். நீ போகாத, இங்க வா. பொண்ணு, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாது. எப்படி வெக்கப்படாம இருக்க முடியும்? நான் ஒரு ஆம்பளை பார்த்து வெக்கப்படுறதே இதானே முதல் தடவை. வாயமோடு. உன்னை நான் இங்க எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும். என் பேர்ல உங்களுக்கு காதல். உன் காதலன்கிட்ட இருக்க பிளானை கைப்பற்றுறதுக்காகத்தான் உன்னை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். எந்த காதலன்? எனக்கு எத்தனையோ காதலங்க இருக்காங்க. என்ன ஏமாத்த பாக்குறியா நீ? பாபு தானே உன் காதலன். அது நேத்து வர. இன்னைக்குதான் உங்களை பார்த்துட்டேனே.
நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அதை சொல்லாம விட்டுறதே நல்லது. அத்தா பாபு போய் இவ்வளவு காவலிச்சானா? என்னடா அது, ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி. இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. கவர்ச்சியினை கண்டவுடன் கண்ணடித்து பின்தொடரும் காளையர்கள் மத்தியிலே கற்புடனே வாழ்ந்து வரும் கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீதான். கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீதான். உன் விழிப்பட்டு என் மனம் கட்டு நின்றேனே, உன் விழிப்பட்டு என் மனம் கட்டு நின்றேனே. நான் வெட்கத்தை விட்டு சம்மதம் கேட்க, வெட்கத்தை விட்டு சம்மதம் கேட்க வந்தேனே. கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீயேதான். நாட்டமாக பாடிடுவோம் காதல் டூயட்டு. லா, 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 லா. அத்தா, 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 லா, 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 லா. காதல் என்றும் நிலைத்திடவே போடு பிராக்கெட்டு. காட்டமாக பாடிடுவோம் காதல் டூயட்டு. காதல் என்றும் நிலைத்திடவே போடு பிராக்கெட்டு. கேட்டதெல்லாம் கிடைக்கும் இது சூப்பர் மார்க்கெட்டு. கேட்டதெல்லாம் கிடைக்கும் இது சூப்பர் மார்க்கெட்டு. கிடைத்த எண்ணெய் கோட்டை விட்ட கிரேட் இடியட்டு. கிடைத்த எண்ணெய் கோட்டை விட்ட கிரேட் இடியட்டு. கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீயேதான். போதும் உங்களின் ஜாலம், போகுது வீணாய் காலம். இவ்வளவும் செய்தும் வீணா, நீ இரும்பாலான தூணா. ஆனா பெண்ணா, அலியா எலியா. ஆனா பெண்ணா, அலியா எலியா, கல்லா முள்ளா புல்லா புழுவா. அல்லா ஹரே ராம், ஓ காட், ஜீசஸ். ஐயா கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீயேதான். பாபு, இதோ பாரு காதலி நீரா. நாதா, சுவாமி, கண்ணே, ஐயோ, உங்களை இப்படி சிறைச்சாலையில் தள்ளி விட்டார்களே. இனி எனக்கு யார் துணை? இவனா? அன்பே, ஆரமுதே. ஐயோ, என் பெயர் ஆறாவது இல்லை, நீலாவாயிற்று. My darling, உங்களில் கை வைக்காதீர்கள், கையோடு வந்துவிடும். கடையில இருந்து டோபா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? பாபு, ஐயோ, சம்பரம் விடுற மாதிரி சுத்தி சுத்தி விடுறானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிளான் எனக்கு கிடைக்கல, நான் துச்சாதனா மாறிடுவேன். நீ துரியோதனா மாறினாலும் அந்த பிளான் உனக்கு கிடைக்காது. அவரை ஒன்றும் செய்யாது. டைம் பாம் இல்லையா, டேப் ரெக்கார்டரு. பாருங்க இத. கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும் கருவண்டு நீதான். கைப்படாத ரோஜா பூ நானேதான், காத்திருக்கும்.
சமையல்காரன்ல என்ன இதெல்லாம்? நாடகம் போடுறதுக்காக பொம்பளை வேஷம் கட்டிட்டு இருந்தேங்க. இந்த பங்காரு இல்ல, அவன் தான் பாபு காதலி மாதிரி நடிப்பாடான்னு கேட்டான். நடிப்பேன்டான்னு. பங்காரு? ஆமா, பங்காரு அவன் தான். நடிப்பு எப்படிங்க? நடிப்பாடா இது? நான்சென்ஸ். இவனை உள்ள கொண்டு போய் தள்ளு. நீங்களும் உள்ள வரீங்க? Come on, my friend, come on. நடா உள்ள நடங்கிற நின்னு